இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த மார்ச் 7ஆம் தேதி நேற்று தைலாபுரம் தோட்டத்தில் 500க்கு மேற்பட்ட மகளிர்கள் குவிந்தார்கள். திடீரென மகளிர் குவிந்ததால் ஊடகங்கள் பரபரப்படைந்தன. ஏன் மகளிர் இவ்வளவு கூட்டம் குவிந்தார்கள், என்ன நடக்கிறது என்று ஊடகங்கள் தைலாபுரத்தை நோக்கி வந்தார்கள். என்ன நடந்தது நேற்று? உலக மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி. ஆனால் தைலாபுரம் தோட்டத்தில் அரசியல் பயிலரங்கத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் உலக மகளிர் தினத்தை ஒரு நாள் முன்பாக நேற்று 7ஆம் தேதியே விமரிசையாக நடத்த வேண்டும், அதில் பெண்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். அதன் அடிப்படையில் தான் 500க்கு மேற்பட்ட பெண்கள், இளம் பெண்கள், மாணவிகள் அந்த மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த மகளிர் தின விழாவில் மருத்துவர் ஐயா அவர்கள் பெண்களுக்கு அனைத்து உரிமைகளும் கிடைக்க வேண்டும், பெண்கள் தமிழகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமென்றால் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் உருவாக வேண்டும். இன்னும் ஒருபடி மேலே போய் தமிழகத்தின் சட்டசபையில் 234 பேரும் பெண்களாகவே இருந்தால் அதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய முதல் ஆளாக நான் தான் இருப்பேன் என்று மருத்துவர் ஐயா மகிழ்ச்சியோடு தெரிவித்தார். இப்படிப்பட்ட தலைவர் தைலாபுரம் தோட்டத்தில் நேற்று நடத்திய அந்த மகளிர் தின பெருவிழாவில், அந்த நிகழ்ச்சியில் மாணவிகளுக்கு வினாடி வினா நிகழ்ச்சிகள், கேள்விகள் கேட்கப்பட்டு அவர்களிடந்து பதில் பெற்று யார் முதலில் சரியான பதிலை சொன்னார்களோ அவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக, இளம் பெண்களுக்கு எதிராக, மாணவிகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் சொல்ல முடியாத அளவிற்கு நடந்து கொண்டிருக்கிறது. பல இளம் பெண்கள் பாழாக்கப்பட்டு அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த இளம் பெண்களுக்கு, மாணவிகளுக்கு தற்காப்பு கலையான கராத்தேவையும் சிலம்பத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களே பாதுகாத்து கொள்ள அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக நேற்று பெண்களுக்கான தற்காப்பு கலையை கற்பிப்பதற்காக அங்கே ஒரு குழு அமைக்கப்பட்டு, ஏற்கனவே அந்த குழு பல மாணவிகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி கொடுத்திருந்தார்கள். அந்த மாணவிகள் அவர்கள் பெற்ற பயிற்சியை, அந்த கராத்தே வித்தைகளை எல்லாம் அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி அவர்கள் முன்னால் செய்து காட்டி அனைவரையும் அசத்தினார்கள். உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பை உருவாக்குவதற்காக எந்த நேரத்திலும் அந்த பெண்களை யாராவது அண்ணனோ தம்பியோ உடன் பிறந்தவர்களோ அல்லது உறவினர்களோ பின்னால் சென்று அவர்களை பாதுகாத்து கொண்டே இருக்க முடியாது. ஆகவே அவர்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தற்காப்பு கலை போதிக்கப்பட்டது. ஏற்கனவே பலருக்கு போதிக்கப்பட்டு இருக்கிறது. அனைத்து மாணவிகளுக்கும் ஜாதி வேறுபாடு இல்லாமல் தற்காப்பு கலையை போதிக்க வேண்டும். அதன் மூலம் அவர்களே பாதுகாத்து கொள்வதற்கு வழிமுறையை உருவாக்க வேண்டும் என்று நேற்று அங்கே அறிவுறுத்தப்பட்டது. இன்னும் மாணவிகள், இளம் பெண்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. வெகு சிறப்பாக இந்த மகளிர் தின விழாவை மருத்துவர் ஐயா அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் நடத்தி காண்பித்தார். இந்த மகளிர் தின விழாவை தலைமையேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் அணி தலைவர் வழக்கறிஞர் சுஜாதா கருணாகரன் அவர்களும், இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் சங்கத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டு 500 பேருக்கு மேல் தைலாபுரம் தோட்டத்தில் மகளிரை மட்டும், பெண்களை மட்டும் திரட்டி தமிழ்நாட்டில் மகளிர் தின விழாவை முதலில் வெகு சிறப்பாக மகளிரை மட்டுமே வைத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி தான், மருத்துவர் ஐயா தான் என்று நினைக்கின்ற பொழுது, மருத்துவர் ஐயா எப்படிப்பட்ட தீர்க்க தரிசியாக இருக்கிறார், எப்படி மருத்துவர் ஐயா எதிர்கால தலைமுறையை பற்றி சிந்திக்கிறார், பெண்களின் பாதுகாப்பை பற்றி, பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி மருத்துவர் ஐயா எப்படி சிந்திக்கிறார் என்று நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது என கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.